ஷே எப்பா அடுத்த கணக்கு ம பொண்ணு பொண்ணுங்க நகை நட்டுகளை வச்சு பொண்டாட்டிமார்களுக்கு அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் வரைஞ்சி அடித்து என்னையும் பார் என் மோரையை பாருன்னு போகிறான். ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு குடும்பத்தார் பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி எல்லாம் தங்க நகைகள் தங்க பிஸ்கட்டு எல்லாம் வாங்கி வச்சுருக்கான் இந்த மொட்டையம் பேப்பர் வச்சு. அதில் மண்ணள்ளி போட்டுறப்பா. பெண்களுக்கு ஆடையில் ஆவரணத்தில் மண்ணள்ளி போட்டு ஆவரணத்தில் மண்ணள்ளி போட்டு குபேரத்தி. அப்போ கண்ணு தெரியாது பார்க்குறவன் ஒரு குப்பை போகுதுன்னு மண்ணள்ளி பூச்சிட்டு போகிறான்னு அந்த மாதிரி தான் வரணும். கண் பார்வை மாற்றியாச்சு, கண் பார்வை விட்டாச்சு, கண் பார்வையில் மந்திரத்தால் வீசி மானிட பேரை குளோஸ் பண்ணியாச்சு முக்கால் சத்தியம். எப்பா வீடு வாசல் அதையும் மேலறிக்கி பில்டிங்காக போட்டு கட்டிக்காங்களா மண்ணள்ளி எரிஞ்சிருங்க. சரியா, மண்ணள்ளி எரிஞ்சிருங்க. வீடு வாசலில் மண்ணள்ளி எரிஞ்சிரு. நீ தான் எரியணும். ஏன்னா மில்லு தொழிற்சாலை கம்பெனி போட்டு சாராய கம்பெனி எல்லா கம்பெனியும் போட்டு வச்சுருப்பா. ஏகப்பட்ட கம்பெனியில் போட்டு வச்சு பூரா 2ஆம் நம்பரை ஓட்டுறா. குபேரத்தி மண்ணள்ளி எரிஞ்சிருக்கேன். இன்றைக்கி நாள் 18ஆம் பேருக்கு நான் காலை ரெண்டு தூக்கி நான் இடத்துல வாங்கியிருக்கேன். நான் போய் முளை பிடிக்கேன். என் பொண்டாட்டியை வித்தோட்டமாக நின்று நான் நிற ஓட்டத்தில் வச்சு சாமியை கும்பிட்டு முளை பிடிக்க மயிரை பிடிப்பேன்னு இருப்பான். மண்ணை அள்ளி எரிஞ்சிரு. என்ன குபேரத்தி நீ தான் மண் அள்ளி எறியணும். முக்கால் சத்தியம் இனிமேல் நாசமாக போயிடுவான். மானிட பிறவி ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். உயிர் வாழ என்னடா கொடுத்துருக்கே கேடுகட்ட கண்டாவளி மண்ணா இல்லை முட்டா குய்மகள் பூமி அடிக்க வந்த கேடுகட்ட கண்டாவளிமே இல்லை. உன் வீட்டில் உன் நகை நட்டு உன் பொண்டாட்டி நகை நட்டு உன் வீடு வாசல் எல்லாம் மண்ணள்ளி எறிதாங்க. கடவுளுடைய படைகள் எல்லாமே மண்ணள்ளி எரியுது. மண்ணள்ளி எரிஞ்சா என்ன ஆகும்? சோழி முடிய போகிறா கேடுகட்ட கண்டாரவழி மேடம் முக்கால்